அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசினருக்கு இந்த முறை ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். ஏற்கனவே 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி பாடாய்படுத்தியது. அடுத்து 5ஆம் இட சனி பாடாய்படுத்தியது. தற்போது 6ஆம் இட சனி மிக அற்புதம். 3ஆம் பார்வையாக அவர் ரிஷப ராசியை பார்க்கிறார், அஸ்தமத்தை பார்க்கிறார், அஸ்தமஸ்தானத்தை பார்க்கிறார். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியம் பெறுவர். கோர்ட் கேஸ், போலீஸ் கேஸ் போன்றவை இருந்தால் தங்களுக்கு சாதகமான பதில் வரும். 7ஆம் பார்வை ஓரளவு செலவு அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். தங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு, ஐஸ்வர்யம் அனைத்தும் உயரும். ஆனால் தந்தையாரை பிரிய நேரிடும். சுபகாரியங்கள் உண்டு. 10ஆம் பார்வை சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு தங்களுக்கு உண்டு. ஏனென்றால் துலாம் ராசிக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஆகவே தங்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு உண்டு. தைரியம், செல்வாக்கு, சொல்வாக்கு அதிகரிக்கும். 12/7/2025 முதல் 27/11/2025 வரை சனி வக்கரமடைகிறார். மீண்டும் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை வக்கரம் மாற்றம் உண்டாகும். பெண்களுக்கு மன மகிழ்வு, சந்தோஷம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை. இதுவரை சண்டை சச்சரவில் ஈடுபட்டவர்கள், டைவர்ஸ் அப்ளை பண்ணலாமா என்று இருந்தவர்கள் இனிமேல் அந்த கேஸ்களை வாபஸ் வாங்கிவிட்டு அனுகூலமாக இருப்பார்கள். சுபகாரியம் கைகூடும். எவ்வளவு முயற்சி செய்தும் சுபகாரியம் கூடவில்லையே என்று தரங்களாக இருந்தவர்களுக்கு தற்போது சனி பகவானால் சுபகாரியம் நடந்தேறும். வீடு மனை யோகம் அமையும். நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் நினைத்தவர்களுக்கு வீடு மனை வாங்கலாம். அழகான வீடுகளை கட்டுவீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி. பிள்ளைகள் நன்றாக படிப்பர், விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக இருப்பர், நிறைய பரிசுகளை பெறுவர். ஆகவே பிள்ளைகளால் மகிழ்ச்சி. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தங்களுக்கு இருந்த சிறு சிறு நோய்கள் அனைத்தும் மறைந்துவிடும். நன்மைகள் பிறக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். பயணங்கள் அதிகரிக்கும். அடிக்கடி வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் சென்று வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அற்புதம். மிக அருமையான பொற்காலம். உத்தியோகத்தில் நன்றாக உழைப்பீர்கள், நல்ல பெயர் எடுப்பீர்கள். மற்றவர்கள் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். மாணவர்கள் அற்புதம், நன்றாக படிப்பர். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை போட்டிகள் விலகும். புதிய தொழில் தாராளமாக தைரியமாக தொடங்கலாம். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உண்டாகும். வேலையாட்கள் சாதகமாக அமைவர். அரசியலில் நன்மை. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த நேரத்தில் தேர்தல் வந்தால் எளிதாக வெற்றி பெறுவீர்கள். விவசாயம் சிறப்பாக இருக்கும். கலைஞர்களுக்கு நன்மை. ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நன்மை தரும் நாட்கள் 4, 5, 6, 7, 8 அதிர்ஷ்ட எண்கள். நிறம் வெள்ளை நிறம், பச்சை நிறம். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகள். கல் வைரம். திசை தென்கிழக்கு. மகாலட்சுமி தாயாரை தாங்கள் வழங்கலாம். துலாம் ராசினருக்கு தற்சமயம் மார்ச் 29ஆம் தேதி அவர்களுக்கு சனி பெயர்ச்சியில் சனி பகவான் சாதகம். அதன் பிறகு மே 15 குரு சாதகம். குரு பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் செல்கிறார். மே 18 ராகு கேது பகவான் சாதகம். இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். ஆகவே முதலில் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி நெருக்கம் உண்டாகும். அன்பாக பழகுவர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கோவிலுக்கு சென்றால் விநாயகர், ஆஞ்சநேயர், பைரவரை வழிபடுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.